வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த காயிலாங்கடையிலேருந்து ஒரு ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு வீணாக போன ஸ்பீக்கரு. அதை எப்படி காயில் கட்டி நல்லா சூப்பராக பாட விடலான்ட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த காயிலாங்கடையில் வாங்கின ஸ்பீக்கருடைய ரேட் வந்து வெறும் 65 ரூபா தான். இதுக்கு காயில் கட்டுறதுடைய அந்த செட்டு எவ்வளோன்னா அது ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். கம் ஒரு 5 ரூபா, மொத்தமே ஒரு 120 ரூபாயில் முடிஞ்சிடும். நல்ல ஒரு 8 இன்ச்சு ஸ்பீக்கர். இதுதான் காயிலாங்கடையில் வாங்கின ஸ்பீக்கரு. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க. இது இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்பீக்கர் காயில் கட்டி நல்லா எஃபெக்டாக சூப்பராக பாடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் தான். அந்த இடத்துல வந்து காயிலேருந்து வர கனெக்ஷன் கொடுக்க அந்த இது இல்லாததால் ஒரு பிளாஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி அதில் ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கிட்டேன். அதில் 2 சைடு 2 ஹோல் பண்ணியிருக்கேன். எதுக்கு ஹோல் பண்ணியிருக்கேன்னா, காயிலேருந்து வர கனெக்ஷனுக்கு ஒன்றும், வெளியிலேருந்து கொடுக்குற கனெக்ஷனுக்கு ஒரு ஹோல். அது மாதிரி அடுத்த பக்கமும் அது மாதிரி 2 ஹோல் பண்ணியாச்சு. ஓகே, இது மாதிரி அந்த இடம் க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வாங்கின அந்த காயில் வந்து ஃப்ரீயாக போகுதான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா இன்னும் நல்லா க்ளீன் பண்ணணும். இது ரொம்பவே மண் இன்னும் அடிச்சு இருந்ததால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவோம். ரொம்ப நேரம் ஆச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. அந்த பேப்பர் கிழிஞ்சிருந்தாலும் பேப்பரோடு இருந்ததுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுற வேலையே இல்லாமல் நேராக காயில் உடனே கட்டிடலாம். இப்போ இந்த பேப்பர் வச்சுருக்கோம்ல, இது வந்து மேலே இருந்தது. ஒரிஜினலாக இருந்த ஸ்பீக்கரில் இன்னும் மேலே இருந்திருக்கு. ஆனால் இவங்க கொடுக்கறது வந்து இந்த சைஸில் தான் தருவாங்க. இதுவே சூப்பராக தான் இருக்கும். இந்த ஹோல் வந்து காயிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த 2 ஹோலுமே இந்த கம்பி வந்து ஒரு 4 ஸ்பீக்கருக்கு சேர்த்து வாங்கினா அதான் இவ்வளோ லென்த்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இனிமேல் எப்படி காயில் கட்டலான்ட்டு இப்போ பார்க்க. இது ஒரு பழைய ஸ்பீக்கர் தான். இதுவும் இது வேறு ஒரு காயில் லெவல் காட்டுறதுக்காக இதை எடுத்து காமிக்கிறேன். இந்த காயில் லெவல் பாருங்கள் எவ்வளோ வைண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு. இதை உள் சைடு பார்த்தாலும் தெரியும். அந்த கோட்டு வழியாக எங்கேருந்து காயில் வைண்டிங் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதுதான் கோர், ஸ்பீக்கருடைய கோர். இந்த கோர் லெவலும் அந்த காயில் வைண்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோ அந்த லெவலும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து சூப்பராக பாடும். இதுதான் முக்கியமானது. இதுக்கப்புறம் காயில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்காக இடையில பேப்பர் வைப்போம். இது 2 தான் முக்கியமான. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பேப்பர் ஓட்டினா சூப்பராக பாடும். இந்த பேப்பரை எப்படி ரவுண்ட் ஷேப்பில் மடித்து வைக்கலாம். அப்படி மடித்து வைக்க முடியலன்னா பீஸாக கட் பண்ணி 4 மூலையில் வச்சா போதும். இப்படி பீஸாக வச்சுக்கோங்க. அப்படி வைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இப்படி பீஸாக வைக்கலாம். இதுலேயும் வந்து இந்த காயிலுடைய அந்த கோடு தெரியுதுல்ல, அந்த எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க காயில்னு, அந்த இடத்த ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இந்த 4 மூலையும் பேப்பர் வச்சுக்கணும். வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுறதால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே கடகடன்னு பண்ணிடலாம். இப்படி காயில் வைக்கணும். அந்த காயில் ஸ்டார்ட் பண்ணுற இடம் தெரிகிற மாதிரி அந்த பேப்பரை வந்து நகர்த்திக்கணும். நான் இப்போ அதெல்லாம் நகர்த்தலை, பார்த்துக்கலான்ட்டு. அதேமாதிரி இந்த பேப்பர் வைக்கும்போது காயில் வந்து ஃப்ரீயாக உள்ளே ஓடவும் கூடாது, டைட்டாகவும் உள்ளே மூவ் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பேப்பருடைய திக்னஸை 2ஆக மடிச்சிக்கிங்க, தேவைப்பட்டால் 3ஆக கூட மடிச்சிக்கிங்க. இல்லை ஒரு பேப்பர் ஒன்றா வைக்கும்போதே உங்களுக்கு காயில் டைட் ஆகுது அப்படின்னா இன்னும் நல்லா மெல்லிய பேப்பராக வச்சுக்கிங்க. இந்த காயில் ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. நான் சும்மா வீடியோவுக்காக தான் வச்சு காமிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்படி செட் பண்ணிவிட்டு கடைசி வரையும் இந்த பேப்பரை வெளியே எடுக்கவே கூடாது. கம்மெலாம் ஒட்டி காஞ்சி முடிகிற வரையும் இந்த பேப்பரை எடுக்கவே கூடாது. இப்போ நம்ம காயில் லெவலை அந்த காந்தத்தினுடைய அந்த கோர் வச்சுருக்காங்கல்ல சென்டரில், அந்த லெவலுக்கு ஈக்குவலாக வச்சுட்டு இந்த மேலே ரவுண்ட் பேப்பர் வைக்கணும்ல அதெல்லாம் வச்சு ஒட்டிட்டு
இதில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, இந்த காயிலிருந்து 2 கம்பி வரும்ல கனெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த கம்பியும் ஸ்பீக்கரில் வெளியே அந்த கனெக்ஷன் கொடுக்குற இடமும் நேருக்கு நேர் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. மாற்றி வச்சாலும் ஒட்டிக்கலாம், அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் இது மாதிரி வச்சுக்கிறது நல்லது. இதுதான் இந்த கோர். அந்த கோர் லெவலுக்கு இந்த கேப்பில் இருக்கிற காயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு, கொஞ்சம் மேலே இருந்தாலும் பரவாயில்ல காயில், ஆனால் ரொம்ப கீழே போகிற மாதிரி விட்டுறக்கூடாது. இது பழைய ஸ்பீக்கர் அப்படி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு கிழிச்சு. இது என்ன பண்ணணும், இப்போ அடுத்தது காயில் கரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேப்பரை வச்சுட்டு நம்ம கம்மு போட்டு கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். அப்புறம் கோன் பேப்பரை எடுத்து ஒட்டணும். எனக்கு ஒவ்வொன்றும் கொஞ்சம் நேரம் காஞ்சதுன்னா அந்த அசைவு இல்லாமல் இருக்கும். அதுக்காக இந்த காயிலுடைய கம்பியும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன்ல, இதுக்கு நேருக்கு நேர் வர மாதிரி ஃபஸ்ட்டே செட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் ஒட்டுறதுக்கு. இந்த கேப் எல்லா காயிலையுமே இருக்கும். இந்த தெரியுற மாதிரி தெரியுது பாருங்கள், காயில் ஸ்டார்ட் பண்ணுற இடம். காயில் ஸ்டார்ட் பண்ணுற இடம் தெரியுதுங்களா? அந்த காயில் ஸ்டார்ட் பண்ணுற இடமும் இந்த சென்டரில் கோரும் ஈக்குவலாக இருக்கணும். அதான் கோரு. இந்த காயில் ஸ்டார்ட் வைண்டிங் தெரியுது பாருங்கள், அந்த இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக வச்சுட்டிங்கனாவே, சைட்லேயும் பேப்பர் வச்சு காயில் நல்லா செட் பண்ணிட்டீங்கனாவே, அதுக்கப்புறம் நீங்கள் கம்மு வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு ஓட்டலாம். சூப்பராக பாடும். நல்லாவே வைண்டிங் தெரியுது. உங்களுக்கு தெரியறதுக்காக தான் காமிக்கிறேன். வைண்டிங் லேசாக தெரியும். இப்போ தான் அந்த லெவல் கரெக்டாக ஆகும். கொஞ்சம் மேலே லைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப உள்ளே போயிடக்கூடாது. காயில் தெரியாத அளவு வச்சிடவே கூடாது. தேவைப்பட்டால் ஜூம் பண்ணி பாருங்கள். இன்னுமே இந்த காயிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேப்பரை எப்படி கட் பண்ணுறன்னு மட்டும் பார்க்கலாம். அதாவது ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. அப்படி எடுத்துட்டோம்னா காயிலோட இது போய் எட்டாது, காயிலுக்கே எட்டாது போயிடும் இந்த பேப்பர். அதனால் என்ன பண்ணணும், நான் காட்டுற மாதிரி ஒரு 2 mm 1 mm இருக்கிற மாதிரி இந்த சைஸில் அப்படி வெட்டி விட்டுக்கணும். பேப்பர் அதிலே தான் இருக்கணும். அதை அப்படியே வளைச்சிட்டோம்னா அது காயிலுக்கு கரெக்டாக எட்டும். கம் போட்டு ஓட்டும்போது வசதியாக இருக்கும். ஓகே, இப்போ காயில் ஃப்ரீயாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்படி சரியாக வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குண்ணா எடுத்து கம்மை போட்டு ஓட்டிட வேண்டியதான். எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிகிற வரையும் அந்த சென்டரில் வச்சுருக்க நம்ம பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரை எடுத்துடவே கூடாது காயிற வரைக்கும். ஏன்னா அது ஒரு சைடாக காயில் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குறை சவுண்டோடு தான் பாடும்.
இப்போ நம்ம வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்க வயரை வந்து நான் அதில் ஒரு ஹோலில் எக்ஸஸாக போட்டு வச்சுருந்தேன். அந்த ஹோலில் வச்சு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் இழுத்தாலும் உள்ளே இருக்கிற காயில் வயரை இழுத்துட்டு வந்துடக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த இன்னொரு ஹோலில் வெளியிலேருந்து போகிற வயரை உள்ளே விட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கிட்டோம்னா உள்ளே இருக்கிற காயிலேருந்து வர வயரை டேமேஜ் பண்ணாது. அதுக்காக தான் அப்போ நான் ஒவ்வொரு சைடும் 2 ஹோல் போட்டு தான் சொன்னேன். அது மாதிரி மூச்சு போட்டுட்டு அப்புறம் நம்ம வெளியிலேருந்து மூச்சு போட்டோம்னா அந்த வயரில் இருக்கிற கம்பியவும் உள்ளேருந்து வர கம்பியவும் ஒரு சால்டிங் வச்சுட்டோம்னா அந்த இடத்துல கொஞ்சம் கம்மாக போட்டுவிட்டோம்னா அவ்வளோதான், அசையவே அசையாது. லெஃப்ட் சைடு எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி ரைட் சைடும் ஒரு ஒயரை வந்து அந்த ஓட்டையில் விட்டு ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்புறம் தான் அந்த கம்பியோட காயிலேருந்து வர கம்பியை சால்டிங் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் இந்த வயரை இழுத்தீங்கன்னா அந்த காயிலுடைய வயரை இழுத்துட்டு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஹோலில் விட்டு முடிச்சு போட்டுட்டு அப்புறம் தான் வந்து நம்ம காயிலேருந்து வர வயரை சால்டிங் பண்ணணும். ஓகே, இப்போ 2 சைடும் வந்து வச்சாச்சு. இப்போ சால்டிங் பண்ணி முடிக்க போகிறேன். அசைவு கொடுக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஏக்கு இந்த கம்மாவை வச்சு அப்படியே ஒட்டிக்கிறோம். காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எந்த ஒரு அசைவும் இருக்காது, காயில் சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம காயிலேருந்து இருக்கக்கூடிய அந்த மெல்லிய கம்பி இருக்குல்ல, காப்பர் கம்பி, அதில் இன்சுலேஷன் இருக்கும். அதை நம்ம கிளியராக சுரண்டிடணும் ஃபஸ்ட்டு. அப்படி சுரண்டும் போது மேல் பக்கத்துலேருந்து தான் கத்தியை உள் பக்கமாக நீட்டி சுரண்டணும். காயிலேருந்து வருது வயரை அந்த பக்கத்துலேருந்து வெளி பக்கமாக வயரை சுரண்டோம்னா கட்டானாலும் ஆகிடும். அதனால் மேல் பக்கத்துலேருந்து பிளேடை உள் பக்கமாக வச்சு லைட்டாக சுரண்டிக்கணும். சுரண்டிட்டு எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம், இல்லை அதிலே சுருட்டு கூட கம்மா போட்டு ஓட்டிக்கலாம். நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். ஏன்னா அந்த கம்பியில் இன்சுலேஷன் இருக்கும். பார்த்தா காப்பர் கம்பி மாதிரி அந்த ப்ரௌன் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இன்சுலேஷன் இருக்கும். நீங்கள் அப்படியே சால்டரிங் பண்ண முடியாது, அது உங்களுக்கு தெரியும். இந்த பேப்பர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது மேலே ஒரு பேப்பரை வச்சு அந்த கம்பியை மேலேருந்து உள் பக்கமாக சுரண்டுறேன். ஏன்னா அங்கேருந்து இங்கே இழுத்தோம்னா கம்பி பிடிச்சிட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் கம்மை போட்டு ஓட்டுங்க. இந்த இடம் தான் வந்து டேமேஜ் ஆகும். எல்லா ஸ்பீக்கர்லேயுமே இந்த இடம் மட்டும்தான் டேமேஜ் ஆகும். நிறைய ஸ்பீக்கர் பாடாது. என்னடான்னு பார்த்தா காயில் கூட குறைஞ்சிருக்காது. இந்த கனெக்ட் பண்ணுறோம்ல, இதிலேருந்து அந்த காயில் வைண்டிங் பண்ணுற இடம் அந்த பேப்பர் இருக்குல்ல, அது வரைக்கும் போகிற இடத்துக்குள்ளே ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்பட்டு அப்படியே கட்டாகிருக்கும். சம்டைம் லேசாக கட்டாகிருக்கும்போது என்னென்னா பாடும்போது குறகுறன்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு டைம் கம்மு போட்டு ஓட்டி லைட்டாக காய விடுறோம். லைட்டாக காய்ச்சது இன்னொரு டைம் கம்மு போடுறோம். நல்லா கம்மு மேடு ஏறுற வரையும் இன்னொரு டைம் கூட கம்மு போடலாம். அது மாதிரி இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம சால்ட்ரிங் வைக்கலாம். சால்ட்ரிங் வைக்கிற இடத்துலேருந்து அப்படியே அந்த கம்பி, அந்த காப்பர் கம்பி வந்து அந்த வைண்டிங்கை போய் தொடுதில்ல, அந்த இடம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும், நல்லா கம்மை 2-3 டைம் போட்டு ஓட்டிக்கணும். ஏன்னா இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். வைப்ரேஷனில் இந்த இடம் தான் கட் ஆகும். காமிக்கும் கண்டினியூட்டி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் கம்மு போடுங்க. அப்புறம் இல்லைன்னா கண்டினியூட்டி கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு லேசாக போட்டு காயட்டும்.
அடுத்து காஞ்சதும் அதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் போடுங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம பேப்பர் எடுத்துடலாம். சென்டர் பேப்பர் எடுத்துகிட்டு 100% முடிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இனிமேல் ஒட்ட வேண்டியது வந்து டஸ்ட் கேப் மட்டும்தான். இப்படியே விட்டாலும் நல்லாவே பாடும் காஞ்சதுக்கப்புறம். அப்போ இதில் ஒரு பேப்பர் வச்சு மூடுற மேக்கப்பு. அது எதுக்கு அப்படின்னா, உள்ளே டஸ்ட் போச்சுன்னா காயில் ஃப்ரீயாக மூவ் ஆகாது. அதுக்காக மட்டுமே தான் இந்த கப்பு போட போகிறோம். இந்த கப்பு வந்து சவுண்டுக்காகலாம் எதுவும் கிடையாது. உள்ளே வந்து டஸ்ட்டு எதுவும் போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கப்பு போடுறோம். கம்மை போட்டு ஊட்டியாச்சு. அவ்வளோதாங்க. ஓகே, இனிமேல் காய வச்சு டெஸ்ட் பண்ணலாம்.